உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வேளையில் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகியிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 107 எம்எல்ஏக்களும் ஒன்றா ராஜினாமா செய்கிறதா முடிவு எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த ராஜினாமாவுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாஸ் ராஜினாமா. இப்போ ஒருத்தர் 2 பேர் ராஜினாமா பண்ணுறாங்கன்னா அது வேற. 107 பேர் ராஜினாமா பண்ணுறாங்க அப்படின்னா அது மாஸ் ராஜினாமா. இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் இது சரி அப்படின்னு தான் தோணுது. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 234 தொகுதி கொண்ட சட்டமன்ற தொகுதியில் 107 ஜெயிச்சிருக்காரு. மிச்சம் 5 காங்கிரஸ் வந்திருக்காங்க. அப்போ 113, மிச்சம் இருக்கிறது 6. நியாயப்படி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அரசு அமைக்கிறதுக்கு அங்கீகாரம் கொடுத்தே ஆகணும். அப்படி இருக்கிற நிலைமையில கவர்னர் அவர்கள் இதை அரசு அமைக்க முடியாது, நீங்கள் எப்படி பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைப்பீங்க, நிரந்தரமான ஆட்சி தேவை அப்படிங்கிற காரணங்களை மட்டுமே சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க விடாமல் தடுத்தாங்க. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, யார் சொல்லி கவர்னர் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போது 107 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செஞ்சால் கண்டிப்பாக 234 தொகுதிக்கும் ரீஎலெக்ஷன் நடத்தி தான் ஆகணும். அப்படி ஒரு ரீஎலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா தாவேகாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, விஜய்க்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி, இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க? அப்போது ரீஎலெக்ஷன் வர அளவுக்கு ஒரு கவர்னர் நடந்துக்கிட்டார் அப்படின்னா உச்சநீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கும்? இது எல்லாத்தையுமே மைண்டில் வச்சு இப்போ கவர்னர் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். என்ன பண்ணிடுவார் விஜய்? தாவேகால என்ன பண்ண முடியும்? இவருக்கு வேறு ஆப்ஷன் இருக்கா, இல்லை வேறு ஆப்ஷன் மூவ் பண்ணி நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காய் நகர்த்தி பார்த்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய செக் வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. 234 தொகுதிக்கும் ரீஎலெக்ஷன் வந்தால் விஜய் அவர்கள் முன்ன எடுத்த வாக்குகளை விட இன்னும் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத மக்கள் தான் சொல்லணும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும்.